ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் வரும். இப்போ வந்து ஹெச்இசி வரைகிறீங்கன்னா ஹெச்இசி லேயர் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு வரைங்க. இப்போ ப்ளம்பிங் வரைகிறாங்க, ப்ளம்பிங் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு வரைங்க. சரியா? ஸோ இப்போ இந்த லேயர் எப்படி நம்ம புதுசாக ஒரு ஃபைலில் எப்படி கிரியேட் பண்ணுறது? இது வந்து நம்மளோட புது ஃபைல் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எப்படி லேயர் கிரியேட் பண்ணுறேன், கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுக்கு பேர் என்னென்னா ஒர்க் ஷீட். சரியா? அங்கே லேயர்னு சொல்லுவோம், இங்கே வந்து ஒர்க் ஷீட் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதில் நீ இது பிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய லேயர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஆட்டோகள் லேயர்ஸ் பிக் பண்ணால் நிறைய இருக்குல்ல, அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வந்துடும். இதில் நம்ம லேயர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலை, இனிமேல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணு. இதை கிளிக் பண்ணால் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ண, இது பேர் வந்து ஒர்க் ஷேரிங் சொல்லுவாங்க. சரியா? ஒர்க் ஷேர். இந்த ஒர்க் ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 லெவல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃப் பாயிண்ட்ஸ்னு ஒரு லேயர் இருக்கும். அடுத்து வந்து லேயர் 1, 2 அந்த டிஃபால்ட்டாக 1, 2 இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 லேயர் வச்சுக்கோங்க. இருக்கா? ஷேர்ட் லெவல்ஸ் அண்ட் கிரிட்டு அண்ட் ஒர்க் ஷேட் வரும். 2 லெவல் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே, இதில் வந்து முன்னாடி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மூவ் லெவல்ஸ் அண்ட் கிரிட் டு ஒர்க் ஷேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கும். 1, 2, 3 லெவல்ஸ் இருக்குல்ல, அதுவும் ப்ளஸ் வந்து கிரிட், நிறைய கிரிட் லைன்லாம் போட்டுருக்கீங்களா, அதெல்லாம் என்ன ஆகுனா டிஃபால்ட்டாக இந்த லேயருக்குள்ளே மூவ் ஆயிடும். நம்ம அசைன் பண்ண வேண்டாம். அதாவது இந்த செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லேயர் மாற்றுவீங்கல்ல, அதே மாதிரி மாற்ற வேண்டாம். இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இருக்கிற லெவல்ஸும் கிரிட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த லேயருக்குள்ளே போயிடும். அடுத்து ரிமைனிங் எலமெண்ட்ஸ்னால் இந்த டக்ட்டு, பைப்பு இதெல்லாம் வரைஞ்சிருக்கீங்களா, அதெல்லாம் என்ன ஆகுனா ஒர்க் ஷீட் 1க்குள்ளே மூவ் ஆயிடும். இது வந்து காமனாக வரது தான். சரியா? இப்போ நான் வந்து ஓகே, இப்போ வந்து இந்த பைப்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லேயர்ஸே இருக்காது. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே கொடுத்தேன். சரியா? ஓகே கொடுத்தோன்னே ஒரு 1 மினிட் போட்டு லோட் ஆகும். ஏன் அப்படின்னா லேயர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த நம்ம போட்டிருக்க இந்த லெவல்ஸு கிரிட்லாம் வந்து ஒரு லேயருக்குள்ளே மூவ் ஆகும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் நேம் இருக்கும் ஆல்ரெடி, ஷேர்ட் லெவல் ஷேர்ட் கிரிட்டு ஒர்க் ஷீட் 1. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், புதுசாக லேயர் எப்படி கிரியேட் பண்ணுறேன், நீ கொடுத்தீங்கன்னா லேயர் நேம் வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஹெச்விஎஸ்சின்னு சொல்லி ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறேன், எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறேன், ப்ளம்பிங் சொல்லிட்டு ஒரு லேயர், சரிங்களா, ப்ளம்பிங் சொல்லிட்டு ஒரு லேயர் கிரியேட் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ அடிஷ்னலாக 3 லேயர் எடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இதில் எனக்கு இது டூ யூ வாண்ட் டு மேக் த ப்ளம்பிங் ஒர்க் ஷீட் வந்து கரண்ட் ஒர்க் ஷீட்டாக ஆக்டிவேட் பண்ணணும். ஒன்றும் கிடையாது, இங்கே உங்களுக்கு எம்டிஆர் இருக்கா ஸ்க்ரீன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தானே இருக்குது. இப்போ நான் ஓகே எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ப்ளம்பிங் ஒர்க் ஷீட் கரண்டில் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும், லேயர்ஸ் இருக்கும். இதில் நான் வந்து ப்ளம்பிங் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கேன். இப்போ நான் ஒரு பைப் வரையன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு என்ன லேயரில் செட் ஆகும், ப்ளம்பிங் லேயரில் வந்து இது வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து விசிபிலிட்டி செட்டிங்ஸ், நார்மலாக விசிபிலிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னா இங்கே ஒர்க் ஷீட் இருக்கும். இதில் போய்ட்டு ப்ளம்பிங்கிறத நான் ஆஃப் பண்ணுறேன். இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், ப்ளம்பிங் லேயரை மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம், எனக்கு அந்த பைப் தெரியாது. சரி, மறுபடியும் எனக்கு அந்த லேயர் வேணும்னா விசிபிலிட்டி செட்டிங்கில் போய்ட்டு ஒர்க் ஷீட்டில் அந்த லேயரை மட்டும் நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஷோ பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க, ஷவ்வு, ஹைடு, யூஸ் குளோபல் செட்டிங். இதில் ஷவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் வந்து ஆனில் வச்சுக்கின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, ஹைடு கொடுத்தீங்கன்னா லேயர் வந்து ஆஃப். இது வந்து நார்மலாக ஆனில் இருக்கும். யூஸ் குளோபல் செட்டிங்கும் ஷவ்வும் சேம் தான். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஓகே, நீங்கள் கேட்டு என்ன டவுட்டு, டல்லாக தெரியும். நான் இப்போ டல்லாக தெரியும்னா அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ப்ளம்பிங் லேயர் மட்டும் எனக்கு தனியாக வந்து டல்லாக தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஃபில்ட்ரு ஒன்று போடணும். ஒர்க் ஷீட்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபில்ட்ரு போடணும். உங்களுக்கு வந்து சிஸ்டம் டைப் பேஸ் பண்ணி ஒரு ஃபில்ட்ரு போட சொல்லி கொடுத்தேன். அப்படிதான். அப்போ என்ன பண்ணணும், நார்மலாக விசிபிலிட்டி செட்டிங்ஸ் போய்க்கணும். இதில் ஃபில்டர்னு ஆப்ஷன் இருக்கா, ஃபில்டரில் வந்து நமக்கு இதெல்லாம் டிஃபால்ட்டாக உள்ளது, சப்ளை, ரிட்டர்ன், எக்ஸாஸ்ட் நம்ம போட்டுருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ளம்பிங் சொல்லிட்டு ஒரு ஷீட்டுக்கு மட்டும் பேஸ் பண்ணி ஒரு ஃபில்ட்ரு போடுறேன். ஆடில் போயிட்டு ஒரு நியூவாக ஃபில்ட்ரு ஆட் பண்ணுவேன். நியூ ஃபில்ட்ரு ப்ளம்பிங் சொல்லிட்டு நான் ஒரு நியூ ஃபில்ட்ரு போடுறேன். ஓகே, நேம் போட்டாச்சு. இந்த நேம் வந்து எதுக்கெலாம் அசைன் பண்ணணும், இப்போ வந்து நம்ம ப்ளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கும், பைப் இருக்கும், ஃபிட்டிங்ஸ் இருக்கும், வேறு என்ன இருக்கும், இது இருக்கும், ப்ளம்பிங் ஃபிஷர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அது எல்லாத்துக்கும் நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க, பைப்புக்கு அசைன் பண்ணிக்கிறேன். பைப் ஃபிட்டிங்ஸு இந்த ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர் எல்லாம்
பைப் ஃபிட்டிங்ஸ் மட்டும் அசைன் பண்ணிடுங்க சரிங்களா. அசைன் பண்ணிவிட்டு இங்கே எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் ஷீட்டை பேஸ் பண்ணி தானே போடுறீங்க. ஒர்க் ஷீட் எடுத்துக்கோங்க. ஒர்க் ஷீட்டு ஈக்குவல் டு எந்த ஒர்க் ஷீட்டுக்கு மட்டும் ப்ளம்பிங் ஒர்க் ஷீட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் ப்ளம்பிங் ஒர்க் ஷீட்டை மட்டும் எடுத்துங்க சரியா. எடுத்துகிட்டு ஓகே கொடுங்க. இந்த ப்ளம்பிங் ஒர்க் ஷீட் வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாமா. ப்ளம்பிங் ஒர்க் ஷீட் ஆட் ஆகிடுச்சா. இதில் நீங்கள் வந்து விசிபிலிட்டி ஆஃப் பண்ணால் டோட்டலாக தெரியாது. இந்த ஆஃப் டோன் ஒன்று இருக்கா, இந்த ஆஃப் டோன் போட்டுட்டிங்கன்னா உங்கள் அந்த சர்வீஸ் மட்டும் டல்லாக தெரியும். இப்போ எனக்கு இது தெரியுதா, இதுக்கு முன்னாடி ரெட்டாக நல்லா டார்க்காக இருந்துச்சு, இப்போ எனக்கு டல்லாக இருக்குதா. இப்போ எனக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒர்க் ஷீட்டில் போய் ஆஃப் பண்ணணும்னு கிடையாது, ஃபில்டர்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபில்டர்லேயே என்ன பண்ணிக்கலாம், இது எனக்கு டார்க்காக இருக்கட்டும் பட் எனக்கு தெரிய வேண்டாம், ஸ்க்ரீனில் தெரிய வேண்டாம், இந்த விசிபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிட்டாலும் எனக்கு வந்து இந்த ஃப்ளோர் பிளானே தெரியாது. இப்போ ஒரு கோஆர்டினேஷன் லேஅவுட் சப்மிட் பண்ணுறீங்கன்னு, அப்போ கோஆர்டினேஷன் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சர்வீஸ் தெரியும். இதே இது மெக்கானிக்கல் சர்வீஸ் மட்டும் எனக்கு தெரியுற மாதிரி பிளான் வைக்கணும்னா, இப்போ மெக்கானிக்கல் சர்வீஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபில்டர் போட்டு வச்சுட்டு மெக்கானிக்கல் ஃபில்டர் இல்லையா. ஃபில்டர் வந்து நம்ம ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணால் தானே ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ஒர்க் ஷீட் நான் வந்து போட்டால் தான் ப்ளம்பிங்கிற ஒர்க் ஷீட் வருது. அந்த ப்ளம்பிங்கிற ஒர்க் ஷீட்டை பேஸ் பண்ணி தானே ஃபில்டரே போடுறேன். இதுதான் இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபில்டருங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்டதை கைட் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது. ஆனால் ஒர்க் ஷீட்டுங்கிறது ரொம்ப மெயின். எதுக்காகனா இப்போ வந்து நீ வந்து ஹெச்இசி ஒரு பிளான் வரையிற, இன்னொருத்தர் ப்ளம்பிங் வருவாங்க. அப்போ வந்து லேயர் வந்து யார், நான் வந்து ஹெச்இசி ஆன் பண்ணிச்சுட்டு என்னோட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்புட் ஹெச்இசி இன்புட்டை லிங்க் பண்ணிவிட்டு ஹெச்இசி சர்வீஸ் ஆகும். இப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், ப்ளம்பிங் ஒர்க் ஷீட் வச்சுருப்பாங்க, ஒரே ஃப்ளோர் பிளான் தான். இப்போ வந்து இந்த இருக்கா இது வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் பிளான். இது என்ன பண்ணிக்கோங்கன்னா 2 பேர் டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் வித் டீட்டெயிலிங், டூப்ளிகேட் வித் டீட்டெயிலிங். 2 பேர் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒருத்தர் பேர் வந்து ஏன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் பின்னு வச்சுக்கோ. அப்போ ஏபி 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளோர் பிளானில், ஆனால் 2 பேர் வேறு வேறு சர்வீஸ். ஓகேவா. அப்போ ஹெச்இஎஸ் ஒர்க் பண்ணுறவங்க லேயர் வந்து என்ன பண்ணிக்கணும், ஹெச்இஎஸ் வச்சுக்கணும் சரியா. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க பி பிளான் ஒர்க் பண்ணுவோம், பி ஃப்ளோர் பிளானில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ப்ளம்பிங்கோ அவங்க என்ன சர்வீஸோ அதை எடுத்து வச்சுட்டு அவங்களோட லேயருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறம் நான் செக் பண்ண வரேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் என்னோட கோஆர்டினேஷன் லேஅவுட்டில் ஒரு ஃப்ளோர் பிளான் வச்சுருப்பேன். அந்த ஃப்ளோர் பிளானில் நான் எல்லா சர்வீஸையும் ஆன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் யார் என்னென்ன சர்வீஸ் வரீங்களோ அதில் எனக்கு தெரியும் சரிங்களா. இது வந்து லோக்கல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்ட்ரல் ஃபைலாக மாற்றணும். இப்போ நம்ம வந்து இது வந்து லோக்கல் ஃபைலு, இது எப்படி சென்ட்ரல் ஃபைலாக மாற்றுறதுன்னு சொல்கிறேன். ஓகே. சென்ட்ரல் ஃபைல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபைலில் 10 பேர் 20 பேர் எத்தனை பேர்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் சென்ட்ரல் ஃபைல் சரிங்களா. ஒரு ஃபைலை சென்ட்ரல் ஃபைலாக மாற்றுறது. இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு காமன் ஒரு லோக்கல் ஃபைல். ஓகே.